சேனல். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம். முட்டை தொக்கு எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இது முட்டை தொக்குன்னு சொல்லலாம், முட்டை கிரேவின்னு சொல்லலாம், முட்டை கறி அப்படின்னு சொல்லலாம், முட்டை குழம்பு அப்படின்னு சொல்லலாம். இது ஏன்னா சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ், எல்லாத்துக்குமே நல்ல மேட்ச் ஆகிற ஒரு ரெசிபி. அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா அப்படியே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கு மேலே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, இப்போ இந்த முட்டை தொக்கு எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலக்ட்ரிக் பிளெண்டரில் நான் இந்த மாதிரி வெங்காயம் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். நான் ஒரு 8 வெங்காயம், பெரிய வெங்காயம் 8 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி கையிலேயே கட் பண்ணியிருக்கிறேன். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். இது கூடயே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். பூண்டு கொஞ்சமாக தட்டி வச்சிருக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். இதுலேயே இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரணும், நல்லா குழஞ்சி வரணும், அந்தளவு விடுங்க. நான் ஒரு 6 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இது கூடயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள், தக்காளி இன்னும் கூட நல்லா மேஷ் ஆகி வரட்டும். நீங்கள் மிக்ஸ் பண்ண சொல்ல நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. உள்ள மசாலா போகிறதுக்காக 4 சைடு கட் பண்ணிக்கலாம். இந்த முட்டையை இதுக்குள்ளே சேர்த்துருங்க. அந்த மாதிரி எல்லா முட்டையும் இதுக்குள்ளே கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த தொக்குல லைட்டாக தண்ணி ஊற்றி மூடிடுங்க. அப்போதான் இந்த மசாலா ஜூஸ் எல்லாம் அந்த முட்டைக்குள்ளே இறங்கும். நம்ம கட் பண்ண இடத்துலலாம் அது உள்ளே இறங்கும். அதுக்காக இந்த தண்ணி போட்டிருக்கேன், தண்ணி ஊற்றிருக்கேன். மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான முட்டை தொக்கு ரெடி.
இது வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். முட்டை வந்து ரொம்பவே ஹெல்த்தி கூட. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம்.